நாகரிகமான சமுதாயம் கல்லுக்குடி மறுபடியும் மாடு மேய் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை. அது சீமான் செஞ்சது, கல் நல்லுசாமி செஞ்சது 100% சரி. கல் என்பது ஒரு உணவு, பணம், பால், தென்னம், பால். பாண்டிச்சேரியில் இருக்க கல், கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, எல்லா ஸ்டேட்லையும் இருக்க. இங்க இந்த திராவிட இயக்கம் சேர்ந்தவுடனே சாராய ஃபேக்டரி நடத்துறான். இந்த சீமானை எதிர்க்கிற அத்தனை பேரும் நேர போய் அந்த சாராய முதலாளி காலில் விழுந்ததெல்லாம் நிரூபிக்க முடியும். கொண்டாடக்கூடிய பெரியாரே வந்து கல்லு கடை இல்ல தப்பு தப்பு தப்பு. அது திட்டமிட்டு ரசிச்சு திட்டமிட்டு இந்த திராவிட இயக்கத்தால் சின்னாவிண்டப்படுத்தப்பட்டதுடைய விளைவுதான் ஒரு இனம் 5 லட்சம் பேர் சாகும்போது கூட இவங்கிட்ட எழுச்சியே. 1 கோடி பேர் குடிக்கிறாங்க. ஒரு காலை எழுந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு பேர் குடிக்கிறான்? 1 கோடி பேர். 1 கோடி பேருடைய நீங்க அது ரொம்ப கேவலமெல்லாம் பேச விரும்பல. புரியுது. லாட்ஜில் பூரா நம்ம தமிழச்சிகளை மார்வாடி பையன் கூட்டம் தள்ளிட்டு வந்திருக்கான். ஒரு லாட்ஜ் முதலாளி எங்களுக்கு சொல்றார், ஒரு விடுதி நடத்துகிற ஒருவர் சொல்றார், நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. யாரு வேண்டாண்டா, 200 சீட் நாங்களே ஜெயிப்போம். தமிழ்நாட்டில் அந்த நிலவரம் அப்படி இருக்கா? நான் வந்து என்ன கேட்கறேன்னா, ஸ்டாலின் அவர்கள் தான் மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். இல்லை. ஏன்னா ஒரு நடந்து முடிந்த ஒரு கருத்து கணிப்பில் கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் அதிகமான இடத்துல இருக்காரு. ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து தான் வந்து எடப்பாடி பழனிசாமி, விஜய், அண்ணாமலை இவங்க எல்லாமே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. 26ல் கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி திமுக தாண்டா வரும் அப்படின்ற ஒரு கர்வத்தோடவே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அவங்க பயந்து போயிருக்காங்க. பயந்து போயிருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கா இல்ல இவங்களோட செயல்பாடுகள் வந்து மக்கள் அதிருப்தியா? செயல்பாடு மக்கள் அதிருப்தி. கூட்டணி கட்சி எங்கேயும் போக மாட்டோம், உங்களுக்கு தெரியும். எங்க இருந்தாலும் எங்க, அதாவது போன தேர்தலில் மட்டும் கணக்கு போடுங்க சார், 3% வாக்கு வித்தியாசத்துல தான் அதிமுக கூட்டணி. அதே போல ஜெயலலிதா என்ன பண்ணுச்சுன்னா 2016ல் யாரும் தேவையில்லை, அதம்மா வின் பண்ணாங்க தனிமை, ஒரே 1%, 1.5%. அப்போ ஒரு டம்மி கூட்டணியை 2000 கோடி ரூபாயை தூக்கி எரிஞ்சு விஜயகாந்த் தலைமையில் உருவாக்குனாங்க. எங்க மக்கள் நல கூட்டணி. இது ஜெயலலிதாவுடைய டம்மி கூட்டணி. ஜெயலலிதாவை உருவாக்கணும். நடக்குதா இல்லையா? அதெல்லாம் இது கார்பரேட் அரசியல் தானே. இது என்ன காலனி அரசியலா? இல்ல கார்பரேஷன் அரசியலா? இல்ல. என்ன அரசியல்? கார்பரேட் 2000 கோடி ரூபாய் முடிவு பண்ணுது. 2000 கோடி முடிவு பண்ணுது. விஜயகாந்த டோட்டல் அந்த குடும்பத்தோட பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. கருணாநிதி தனியா விஜயகாந்த் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கருணாநிதி மாறன் பேசிட்டு இருந்தார் 1500 கோடிக்கு. ஜெயலலிதா குடும்பத்தோட பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. இதுதான் இங்க அரசியல். ஆனால் சிறுத்தைகளுடைய அரசியல் பலவீனமா போச்சு. எப்படி போச்சுன்னா, இவர்களை பொறுத்தவரை நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதிலே சொல்லலை. வீரியமாக எழுந்த அந்த தலித் எழுச்சி எங்க போய் சங்கமாயிருச்சு? திமுகவில் போய் சங்கமான பிறகு அது வளராமல் பார்த்து கொண்டார் கருணாநிதி. வளராமல். இது ஒரு விமர்சனம் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. கருணாநிதி அவர்கள் வந்து நாட் ஓன்லி பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது, அவர் வந்து தேவேந்திர குல சமூகமாக இருந்தாலும் பிரிச்சு விட்டுருவார், வளர மாட்டார் சொல்லிட்டு திரு ஜான் படையன் என்கிட்ட ஒரு டைப் சொன்னார். பல எந்த நாடார் சங்கம் தேவர், ஏன்னா அவர் ஒரு மைனாரிட்டி, மைனாரிட்டி. மைக்ரோ இசைவாளர் ஒரு ஜாதியே இல்லை, ரொம்ப குறைவான. அப்ப அவர் என்னன்னா ஆதிக்க சாதி மாவட்ட செயலை கூட போட மாட்டார். அவனை டம்மி பண்ணிட்டு ஒரு மைனாரிட்டி கம்பெனி அங்க மாவட்ட செயலை போட்டுருவார். அப்படிதான் வைகோவோட வளர்த்தினார். அது ஒரு புரட்சி மாதிரி காட்டுருவாரு. ஆமா, இவன் முட்டாள்தானே. இவன் தமிழரை பொறுத்த வரைக்கும் இவன் உண்மையாகவே வீரம் கொண்ட இனமாகவோ அல்லது அறிவு கொண்ட இனமாகவோ இருந்தா கருணாநிதி முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்திருக்க முடியாது. ஒரு வன்னியர் வந்திருப்பாரு, இல்லைன்னா ஒரு தேவேந்திர குல வேளாளர் வந்திருப்பாரு, யாரோ ஒரு தமிழ் சாதி வந்திருப்பான். அப்ப அவர் தமிழ் சாதி இல்லைன்னு சொல்ல, நான் குறைவா சொல்லல. ஏன்னா நீங்க தமிழ் சாதியை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுச்சி என்பதை மடைமாற்ற ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த இனம் எந்திரிக்க முடியாத பள்ளத்துக்கு போயிடுச்சு. அது காரணம் கருணாநிதி தான். ஏன்னா குடிக்க வச்சு ரசிச்சது கருணாநிதி தான். குடிக்க வச்சு இந்த இனத்தை இன்னைக்கு இந்த இனம் அழிஞ்சே போச்சு. 1 கோடி கரு மரபணு மாறி வருது. குடிக்கிறான்ல காலையில போய்
1 கோடி பேர் குடிக்கிறாங்க. ஒரு காலை எழுந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு பேர் குடிக்கிறான்? 1 கோடி பேர் 1 கோடி பேருடைய நீங்க அது ரொம்ப கேவலமெல்லாம் பேச விரும்பல. புரியுது புரியுது. 1 கோடி பேருடைய மரபணு மாறி போச்சு. புரியுது புரியுது. 1 கோடி பேருடைய நீங்க பாரம்பரிய மரபணு மாறி அது எங்கேயோ போயிடுச்சு. லாட்ஜில் பூரா நம்ம தமிழச்சிகளை மார்வாடி பையன் கூட்டம் தள்ளிட்டு வந்திருக்கான். ஒரு லாட்ஜ் முதலாளி எங்களுக்கு சொல்றார், ஒரு விடுதி நடத்துகிற ஒருவர் சொல்றார், மார்வாடி பையங்க தாங்க இப்ப நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு வராங்கிறார். இது எங்க போய் இதை ஆய்வுக்கு உட்படுத்துறது? நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். அப்போ இந்த இனம் எங்க அழிய ஆரம்பிச்சதுன்னா, நீங்க கலாச்சார சீரழிவு எங்க ஆரம்பிச்சதுன்னா, நீங்க திராவிட இயக்கம் என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ 76 67 என்னைக்கு அண்ணா வந்தாரோ அன்னையோட தமிழனுடைய ஒரு கலாச்சாரம் திட்டமிட்டு ரசிச்சு திட்டமிட்டு இந்த திராவிட இயக்கத்தால் சின்னாவிண்டப்படுத்தப்பட்டதனுடைய விளைவுதான் ஒரு இனம் 5 லட்சம் பேர் சாகும்போது கூட இவங்கிட்ட எழுச்சியே இல்லை. புரியுது புரியுது. 5 லட்சம் பேர் 10 மைல் தான் எங்க அரிச்சல் முனைக்கும் தலைமண்ணா இருக்கும். அரிச்சல் முனைனா ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் போனா எங்க அந்த பக்கம் லைட் எதிரி தெரியும் இலங்கையில. இப்போ நீங்க இந்த குடிக்கிறத சொன்னதுனால கேட்கறேன் நான். இப்போ சீமான் வந்து இந்த பனைமரத்துல ஏறி நான் வந்து கல் இறக்க போறேன் அப்படிலாம் சொன்னார் இல்லையா, அந்த டாபிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது சீமான் செஞ்சது, கல் நல்லுசாமி செஞ்சது 100க்கு 200% சரி. அத நீங்க பல முட்டாள்கள் என்ன பண்றான், சனாதனத்தோடு ஒப்பிடுறான். சனாதனத்தோட ஒப்பிடுறான். அப்படி சொல்லுகிற அத்தனை பேருமே கார்பரேட் ஏஜென்ட்டுகள். அவ்வளவு பேருமே அவனுக்கு தெரியும் இதுல நியாயம் இருக்குன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சுங்க, புலிகளுக்கு ஆதரவாளரா இருந்த பல பேரு உளவுத்துறை ஆட்கள். புலிகளே ஏமாந்துட்டான். புலிகளுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் புலிகளுக்கு ஆதரவாக இருப்பதை போல இலங்கைக்கு போயிட்டு வந்த பல பேரு உளவுத்துறையினுடைய நேரடி ஆட்கள். அந்த ஆளெல்லாம் 200-300 கோடி இன்னைக்கு எப்படி சேர்த்து வச்சிருக்கான்? 200-300 கோடி வச்சிருக்கான். அப்போ அந்த ஆட்கள் இப்ப என்ன சொல்றான்னா, இது யாருன்னா இப்ப அப்படியே நிறைய கார்பரேட்டுக்கு பின்னாடி இருக்கான் சார். பனைமரம் சென்னமரம் 30 கோடி பனைமரம் இருந்தது, இப்ப 3 கோடி பனைமரம் தான் இருக்கு. 1 கோடி பனைமரத்துல கல் இறக்கலாம். 1 கோடி பனைமரத்துல கல் இறக்கிறவனுக்கு ஒரு பனைமரத்துக்கு 1000 ரூபா வருஷத்துக்கு வாடகை. 1 கோடி பனைமரத்துக்கு ஒரு 1000 ரூபா போட்டா ஒரு 1000 கோடி வரும். யாருக்கு போகும்? அது விவசாயிகளுக்கு போகும். தென்னை மரத்தில் இருக்கிறவனுக்கு 1000 ரூபா ஒரு மரத்துக்கு வாடகை வருஷத்துக்கு. ஒரு 5 கோடி தென்னைமரம் இருக்கு. இதுல கல் இறக்குனான்னா எங்க போகும்? அந்த விவசாயிக்கு போகும். ஆனால் இத குவார்டர் 200 ரூபாய்க்கு குடிச்சிட்டு அப்படியே மொலாசஸை ப்ராசஸ் பண்றதுக்கு நேரம் இல்லாம அப்படியே ஒன்று சாராயமா விற்கிறான். எதை? மொலாசஸை, எரிசாராயத்தை, கரும்புலேருந்து எடுக்கிற அந்த எரிசாராயத்தை டைலூட் பண்ணணும். 10 மடங்கு அதை வந்து வீரியத்தை குறைக்கணும். கல் குடிக்கிறது வந்து சாராயத்தில் இருக்கிற போதைக்கு நிகராக நீங்க பார்க்கல. அது கல் போதையே அல்ல. அது கல் என்பது ஒரு உணவு. பணம், பால், தென்னம், பால். பாண்டிச்சேரியில் இருக்க கல், கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, எல்லா ஸ்டேட்லையும் இருக்க. இங்க இந்த திராவிட இயக்கம் சேர்ந்தவுடனே சாராய ஃபேக்டரி நடத்துறான். சசிகலாவுக்கு ஒரு சாராய ஃபேக்டரி இருக்கு, டிஆர் பாலுக்கு ஒரு சாராய ஃபேக்டரி இருக்கு, டிஎம்ஜி ஜெயமுருக்கு ஒரு சாராய. எல்லாம் யாரு? ஜெகத்ரட்சணம் யாரு? இந்த சீமானை எதிர்க்கிற அத்தனை பேரும் நேர போய் அந்த சாராய முதலாளி காலில் விழுந்ததெல்லாம் நிரூபிக்க முடியும். சுயநலத்துக்காக இந்த மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை காட்டி கொடுக்கறதுக்கு மேல் சாதிக்காரன் கூட மேலே உட்கார்ந்துருக்காங்க சோபால. நான் சொல்ற சில நபர்கள் போய் அவர் காலில் நேர விழுந்து, ஜெகத்ரட்சன் காலில் விழுந்து எந்திரிக்காம காரியம் சாதிச்சுட்டு வர பல தலைவர்கள், எனக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் எனக்கு தெரியும். கல்லுல வந்து ஆல்கஹாலே இல்லைன்ற? கிடையாது கிடையாது கிடையாது. ஆல்கஹால் இருக்கு. இல்லங்க, செத்து போற அளவுக்கு ஆல்கஹால் கிடையாது. இல்ல, நீங்க தூக்கி கொண்டாடக்கூடிய பெரியாரே வந்து கல்லு கிடையாது. இல்ல இல்ல, தப்பு தப்பு தப்பு. அது என்ன பண்றாரு பெரியார்? என்ன பண்றாரு? காந்தி சொன்ன உடனே மரத்தை பூரா வெட்டிடுறாரு. ஆமா, வெட்ட பிறகு மறுபடியும் என்ன பண்றாரு? அவருடைய உறவினர், தங்கையினுடைய உறவினர், அவர் ஒரு நோயால பாதிக்கப்படுறாரு. சித்த வைத்தியத்துக்கு போறாரு.
அப்போ சித்த வைத்தியம் சொல்றான், இந்த வெட்டை நோய் தணியணும்னா ஒரு மரத்து கல்லா 30 நாள் குடிக்கிறார். ஓஹோ, சரியா? அப்போ அவர் சித்த வைத்தியர் சொன்னதை போல 30 நாள் எந்த கல்லு குடிச்சாலும் தள்ளாடி கீழே விழுந்ததெல்லாம் இல்லை, தெருவில் விழுந்ததெல்லாம் இல்லை, குடல் போய் செத்து போனவெல்லாம் இல்லை, லிவர் போய் செத்து போனவெல்லாம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ எத்தனை களைய கல்லு குடிச்சாலும் ஒரு மதமதப்பு இருக்குமே தவிர தள்ளாடிலாம் உழுக மாட்டான், தள்ளாடிலாம் உழுக மாட்டான். 180 மில்லி ஒரு குவார்டரை குடிச்சிட்டு நீங்க நடக்க முடியாம தள்ளாடி எங்க கிடக்குறான்? நாய் படுத்து கிடக்கிறது இல்ல, அங்க படுத்து கிடக்குறான். சீமான் ஒரு